அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: போட்டித் தேர்வுகளில் முறைகேடில் ஈடுபட்டால் 3 ஆண்டுகள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: விநாயகர் சதுர்த்தி வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து செப்டம்பர் 5 முதல் செப்டம்பர் 8 வரை சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து 725 பேருந்துகளும், கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 190 பேருந்துகளும், மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து 20 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் விடுமுறைக்கு இனி வரும் நாட்களில் களஞ்சியம் செயலி மூலமே விண்ணப்பிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் பயணிகளின் வசதிக்காக சென்னை சென்ட்ரலிலிருந்து கோவை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர ஆந்திரா, அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. மத்திய மேற்கு, அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் டெங்கு சிறப்பு வார்டு அமைக்க மருத்துவத்துறை உத்தரவளித்துள்ளது. சிகிச்சை பெறும் நோயாளிகளின் விவரம், மருந்து கையிருப்பு விவரங்களையும் வழங்குமாறு மருத்துவத்துறை உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. இந்த தேர்வில் 1500 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாதந்தோறும் 1500 ரூபாய் வீதம் 2 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை தரப்படும் எனவும், அதன்படி நடப்பாண்டுக்கான திறனாய்வு தேர்வு அக்டோபர் 19ஆம் தேதி நடைபெறும் எனவும், இந்த தேர்வெழுத விரும்பும் மாணவர்கள் www.dge.tn.government.in என்ற தேர்வுத்துறை இணையதளத்துக்கு சென்று விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 2, குரூப் 2A பணியில் காலியாக உள்ள 2327 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த மாதம் 20ஆம் தேதி வெளியிட்டது. இந்நிலையில்தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டுள்ளது. இன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: காலாவதியான சுங்கச்சாவடிகளில் வழக்கமான கட்டணம் வசூலிக்கக்கூடாது என அமைச்சரான ஏவாவேலு பேட்டியளித்துள்ளார். காலாவதியான சுங்கச்சாவடிகளில் பராமரிப்புக்காக குறைந்த கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் எனவும், காலாவதியான 4 சுங்கச்சாவடிகளை அகற்றக் கோரி ஒன்றிய அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் அமைச்சரான ஏவாவேலு பேட்டியளித்துள்ளார். கடைசியாக 10வது அறிவிப்பு: 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களின் பெயர் பட்டியலில் உள்ள திருத்தங்களை செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் மேற்கொள்ள வேண்டும் எனவும், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அடிப்படையில்தான் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 10 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.